rapid revisions with the series. Today's topic SPM, unit name வெறிநோய். SPM வெறிநோய். First some definitions. பிரம்மை பைத்தியம், உன்மாதம், உயிர் தாதுக்களாகிய வலி, அலல், ஐயம் மூன்றும் அதன் வழி தப்பி நடக்கும்போது உள்ளத்தில் ஒருவித மதம் பிடித்து உண்டாகும் மனக்கோளாறு. உளப்பிறழ்வு, அறிவழிவு, பேசல், ஆடல், பாடல், அடாது செய்தல், அடித்தல் ஆகிய செயல்களை கொண்டிருக்கும். மத அழிவு, மதாத்தியம், மதக்கேடு, விந்து நாதம், காமநீர், கொழுப்பு ஆகிய உடல் தாதுக்கள் அழிவதால் வரும் நோய். மத நோய், செருக்கு, மதப்பெருக்கு, விந்துநாதம், காமநீர், கொழுப்பு ஆகிய உடல் தாதுக்கள் மிகுவதால் வரும் நோய். வலிப்பு, இசிப்பு, இழுப்பு, இசிப்பு, வலி, அறிவி குன்றி பிறநிலை அடைந்து தன்னை அறியாமலேயே கையும் காலும் விதிர்த்து வலித்து இழுத்தல், வாயில் நுரைத்தள்ளுதல், வாய் கோணிக்கொள்ளுதல், கண் சொருகுதல் ஆகிய இயல்புகள் காணும். மூர்ச்சை, மூச்சடைப்பு, முடம், அறிவறிதல், திடீரென்று கண் இருண்டு அறிவிழந்து முடமாகி மயக்கமடைந்து காணும். அபஸ்மரம், மயக்க நோய், புத்தி மயக்கம், புத்தி மாற்றம், அறிவுக்கேடு, சிந்தனை, துக்கம், பயம் இவற்றால் மனது கேடுற்று மனதுக்கு தெளிவை தருகின்ற நரம்புகள் உலர்ந்து இருள் கம்மியது போலாகி புத்திவு தெளிவு கெடும். அபஸ்மாரம். சூதிகாவாதம், உள்ளத்தின் வாயிலாய் மன இயக்க செயல்களை இழத்தலான கண்மேந்திரிய கேட்டையும், நினைவு இழப்பு, உளச்சிதைவு ஆகியவற்றாலான ஞானேந்திரிய கேட்டையும் கொண்ட உளவாகிய ஏற்படும் நரம்பு நோய். இதில் நரம்பும் மனமும் பிறநிலையை அடைகின்றன. காக்கை வலிப்பு, திடீரென்று முட்குடிகள் காட்டியோ காட்டாமலோ கண்சுருகல், உட்காய அதகாயங்கள் விரைத்தல், தொண்டையும் நாவும் உளறல், நுரை கோலை வாயினின்று ஒழுகல், மலம் சலம் நழுகல் போன்ற குறிகுணங்கள் காணும். மர்ம நிலைகள், அமிர்த நிலைகள். உடலில் பேசிகள், தசரங்கள், நரம்புகள், எண்புகள், பொருத்துகள், விசிகள் ஆகிய எந்த இடங்களில் ஒன்றோடொன்று பின்னி கிடக்கின்றனவோ அவ்விடங்களில் பிராணன் அடங்கியிருக்கும். அதுவே மர்ம நிலைகள் எனப்படும். பிரம்மை மூன்று வகைப்படும். வாத பிரம்மை, பித்த பிரம்மை, கப பிரம்மை. வாத பிரம்மை சாத்தியம், பித்த பிரம்மை அசாத்தியம், கப பிரம்மை மரணம். வாத பிரம்மை ஒரு பர்சனை ஞாபகம் வச்சுக்கணும். நான் என் ஃப்ரெண்டு ஞாபகம் வச்சுருக்கேன். பசியின்மை, ஆயாசமின்மை, மெலிவின்மை, நடத்தையின்மை, உணவில் விருப்பமின்மை, உடல் பருத்து கருநிறமாதல், தோரணையுடன் வார்த்தையாட வாயை எடுக்காமை, ஒளியை கேட்க ஒட்டாமல் காதடிப்பு. அண்ட் பித்த பிரம்மை, இதுக்கும் என்னோடய ஃப்ரெண்டை தான் ஞாபகம் வச்சுருக்கேன். நாகு. விடங்களினால் ஏற்படும் துன்பம், வாந்தியானது பசுமை, செம்மை, வெண்மை, பொன்மை போல் காணல், முகம், கண், வாய் இளம் சூரியனை போல் இருத்தல், முரணான சொற்கள், அலட்சிய கோபம், பேய் போன்ற நடை, பசி, தாகம், கோபம், பேச்சு அதிகப்படல். கப பிரம்மை, இது கப பிரம்மை மரணம். ஒரு அத்தை நம்ம வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ். உடல் கருத்தல், பசி, தாகம் இன்மை, வாய் பல் நாக்கு ஈரமில்லாமல் பேசுவாங்க. ஸோ வாய் பல் நாக்கு ஈரமின்மை, குறி உள்ளே இழுத்துக்கொள்ளல். அகத்தியர் மானிடர் கிறுக்கு நூல் 64 செயல்களை கொண்டது. நெக்ஸ்ட் டாபிக் மயக்கம். இதுக்கு க்ளூ வேர்ட் மாயா. மாயான்னு ஒரு பொண்ணை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன். சிந்தனை, துக்கம், பயம். மனது கேடு, தெளிவான நரம்புகள் கேடுற்று புத்தி தெளிவு கெடும். நோயோட நிலைமை பித்தாதிக்கம், குருதி அழுத்தம், பிறுக்க நோய், மூச்சடைப்பு, தமரக நோய், நச்சு, அடிப்படல், காயம் இவற்றிலும் வரலாம். ஃபஸ்ட்டு வலி மயக்கம். வலியில் அந்த மாயாவை பார்க்குறோம். அவள் உடல் கருநிறம், சில நேரம் சிவத்தல், அறிவு மறதி, நினைவிழப்பு, பற்களை கடித்தல், உடல் துடித்து ஒளி இழக்கும். அதே மாயா அழகாக இருக்கும்போது எப்படி இருப்பா? கண் தோல் மஞ்சளித்தல், சில வேளை கண் வெளுத்தல், சினம் கொண்டது போல் சிவத்தல், தரையை கையால் அறைந்து வெறுத்த பார்வை, உடனே தெளிவும். ஐய மயக்கம். ஐயாவோட மாயா வரும்போது எப்படி இருப்பா? கண், முகம், நகம், உடல் வெளுத்தல், வெறிச்சேட்டை அதிகரித்தல், வெகு நேரம் கழித்து தெரியும். முக்குற்ற மயக்கம். வாத பித்த கப மயக்கங்களின் குறிகுணங்களை பெற்றிருக்கும். மயக்கம் 4 வகை. அடுத்த டாபிக் உன்மதம். உன்மதம் 6 டைப். ஸோ உன்மதத்துக்கு க்ளூ வேர்ட் ஒரு சைக்கோ. டெஃபினிஷன். உயிர் தாதுகள் வழி தப்பி நடக்கும், அதனால் உளம் பாதிக்கப்படும். சைக்கோ, வழியில் ஒரு சைக்கோ வருது, வலி உன்மதம். ஆடல், நகைத்தல், கைகளை சேர்த்து தட்டுதல், ஒருவனை பிடிக்க எழுதல்,
அழகான சைக்கோ பிறரை பயமுறுத்து எழுந்து ஓடும் குளிர்ச்சியான பொருட்களில் விருப்பம். இந்த ஹீரோயின்ஸ்லாம் அழகாக இருப்பாங்க, ஐஸ்கிரீம் பைத்தியம் மாதிரி சாப்பிடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்களில் விருப்பம். ஐய உன்மதம். இதே ஒரு ஐயா சைக்கோவாக இருந்தால் என்ன பண்ணுவார்? பிறரை பயமுறுத்தி தூக்கமின்மை. பெண்களிடத்தில் மிக மிக விருப்பம். எல்லா பொருட்களும் தனக்கு வேண்டும் என கேட்டல். ஸோ முக்குற்ற உன்மாதம். வலியாளல் ஐய உன்மாதங்களின் குறிகுணங்கள். வியாகுல உன்மாதம். வியாகுலம் எல்லா அனுகூலமாக இருக்குது, மனைவி, மக்கள், செல்வம். ஸோ இவற்றின் இழப்பால் ஏற்படுவது. அதனால் தூக்கமின்மை, சோகம், துணிவின்மை, கண்ணீர் விடல், தானே ஆச்சரியப்படுது. நஞ்சு உன்மதம். மூளையை கெடுக்கும் நஞ்சு பொருள் இடுமருந்தால் வருகிறது. திகைத்தல், உடல் கருத்தல், பொறி, புலன் சோர்வு, பலம் குன்றல். உன்மத நோயில் தீராத குறிகுணம். கண்கள் பிதுங்கல். வாயில் சைக்கோவுக்கு என்னெல்லாம் நடந்தால் தீராது? கண் பிதுங்கி இருக்குது, வாயில் உம்மி நீர் விடுதல், விரைந்து நடத்தல், ஓடல், கை கால் நடுக்கம், இதெல்லாம் தான் தீராது. உன்மத நோயில் அலல் குற்றம் கேரடையும், உடல் கட்டுக்கள் மெலிவடையும். உன்மத நோய் பெற்றோர் வழியாக தொடரும். உன்மத நோய் யோக நிலையில் தவறுகள் ஏற்படினும் வரும். நெக்ஸ்ட் டாபிக் மத அழிவு. வேறு பெயர் மதாத்தியம். ப்ளூவர்ட் லவ் ஃபெயிலியர். உடல் தாதுகளை கெடுத்து அளிக்கும். முற்குறிகள் வெப்பம், சுரம், குளிர், சுரம், இறைப்பு, உணவில் வெறுப்பு, மார்படைப்பு, நாவறட்சி, லவ் பண்ணுறவங்க, மார்பு, உச்சி, தோல்விழா, இன உறுப்புகள் ஆகிய இடத்தில் நோவு, சோர்வு, மலநீர் ஒழுகல், சில வேளை மலக்கட்டு, சித்த பிரம்மை, பிரலாபம், அவங்களே பேசிக்கிட்டு இருப்பாங்க, மயக்கம், கெட்ட கனவு வேறு வரும், அறிவுக்கேடு, இதெல்லாம் லவ் ஃபெயிலியர் வரும். ஸோ அடுத்து மத அழிவு. மத அழிவோட டைப்ஸு 6 டைப்ஸ் இருக்குது. வலி. லவ் ஃபெயிலியர் ஆனவன் யாருன்னா மதன். அந்த மதன் வலியில் என்ன பண்ணுவான்? கெட்ட கனவு கண்டு பேய் இறந்தவர்கள் கூட பேசுவான். கெட்ட கனவு கண்டு பிரமித்தல், பேய்களோடும் இறந்தவர்களோடும் தான் பேசுவது போல் பேச. அலல் மத அறிவு. அழகான மதன் என்ன பண்ணுவான்னா, அவனோட கண்ணும் சிவப்பாக இருக்கும், உடல் பச்சிலைகள் சாற்றின் வண்ணமாகவும் மஞ்சளாகவும் இருக்கும், அதனால தான் அழகாக இருக்கான். ஐயா கூட இருக்கும்போது மதன் என்ன பண்ணுவான்? எந்த கவலையும் இல்லாமல் அதிகமாக உறங்குவான். வாந்தி, மார்பு அதிரல், ஒரு மாதிரி பயம் வந்துகிட்டே இருக்கும், ஐயா கூட இருக்காரேன்னு உடல் தடிப்புடன் வீங்குதல். முக்கூற்ற மத அழிவு எல்லாமே கலந்து காணும். இதில் 2 ஸ்பெஷல் டைப்ஸ் இருக்குது. உன்மாதத்தில் வியாகுல உன்மாதம், நச்சு உன்மாதம் மாதிரி. மதாத்தியத்தில் உடற்கேடு, வன்மைக்கேடு. உடற்கேடு தும்மி கசம், வன்மைக்கேடு விச்சயம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, உடற்கேடு தும்மி கசம் 2 வேறு லெட்டர்ஸ் இருக்குது, ஸோ விட்டுருங்க. வன்மைக்கேடு விச்சயம் 2மே வாவாக இருக்குது, ஸோ இதை மட்டும் தான் ஞாபகம் வைக்கணும். வன்மைக்கேடு இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் விச்சயம். உடற்கேடு உடலில் விரைவில் அழிய செய்யும், கோலை கக்கல், நெஞ்சு உரல், அதிக தூக்கம், சோம்பல். வன்மைக்கேடு மதன் தும்முவது நிச்சயம். அது எதுக்குன்னா, இந்த பாயிண்ட்டு இந்த தும்மி கசமும் விச்சயமும் மத அழிவில் வருதுன்றதுக்காக. இப்போ வன்மைக்கேடில் என்ன பாயிண்ட் இருக்குன்னா, பலத்தையும் உடலையும் ஒடுக்கி குறைக்கும், உடல் உச்சி மார்பு நோவு, கண்டத்தை இறுக்கி பிடிப்பது போல் இருத்தல், சுரம், இருமல், வாந்தி, தாகம், சோர்வு, இதெல்லாம் இருக்கும். மத அழிவு நோயில் தீராத குறிகுணங்கள். அதிக சீதளம் உண்டாதல். அதிகமாக சீதாவை தீர்றான். முகத்தில் எண்ணெய் தடவுனது மாதிரி ஏதாச்சும் மேக்கப் பண்ணிகிட்ருக்கான். மூர்ச்சை நோய் காரணம். வேண்டாத பொருட்களை பார்த்தல், முகரல், அதிர்ச்சி தரும் செய்திகளை கேட்டல், உடலின் கழிவு பொருள் உடலில் தேங்குதல், செரிக்காத உணவு, குருதியின் அளவு, நாடி நரம்பு தளர்தல், தகாத நடவடிக்கை. முற்குறி குணங்கள். தலை சுற்றல், தமரகம் படபடுத்து துடித்தல், வாய் குமட்டல், நீரூறல், கொட்டாவி, உட்காயம், மதகாயம், சோர்வடைதல், அறிவு அழிதல். மூச்சை வகைகள். வலி மூச்சை. ஸோ இதுக்கு க்ளூவர்ட் ப்ராஃபெட் மோசஸ் இருக்கார்ல, ரெட் சீயை பார்ட் பண்ணாது, அதுதான் இதுக்கு க்ளூ. ஃபஸ்ட்டு வழியில் அந்த மூச்சை மீன்ஸ் மோசஸோட பீப்புள் வழியில் ரெட் சீ பார்ட்டிங் பார்த்தாங்களா, அதனால சிவப்பு, கருப்பு, நீலம். ரெட் சீ ஆக்சுவலி சி நீளமாக தான் இருக்கும், அது பார்ட்டாகி நடுவில் கருப்பு கலரில் லேண்ட் வந்துச்சு. ஸோ வார்க்கு பொருட்கள் சிவப்பு, கருப்பு, நீளமாக தோன்றும். உடல் கருக்கும், கண் இருளும், தலை சுற்றும், வாயில் நுரைத்தள்ளும். அதை பார்த்தோன்னே அவங்க சிறிது நேரத்தில் அவங்க மயக்கம் தெரிஞ்சிடும். ஆனால் அலல் மூச்சை கொஞ்சம் அழகாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அந்த குரூப்லேயேனா, பார்க்கும் பொருள் சிவப்பு, மஞ்சள் நிறமாக தோன்றும். உடல் கருநிறத்தோடு மஞ்சளித்தல், வியர்வை நீக்கை, வாயில் ஓவராக பேசுவாங்க, வாயில் நுரை. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம சொன்னோம்னா உண்மை எது கடவுள் எதுன்னு புரியும், சிறிது நேரம் கழித்து தெரியும்.
ஆனால் இந்த ஐயாவோட அதுலேயே அந்த குரூப்லேயே யாராச்சும் கொஞ்சம் பெரிய ஆளை வச்சுட்டு சுற்றுறாங்க மோசஸோட பீப்புள், அவங்க மனசு வெறுமையாக தான் இருக்கும். அவங்க வாய் கோணி பற்கடுத்து வாயில் நுரைத்தள்ளும் ரொம்ப பேசுவாங்க. அவங்களுக்கு பல மணி நேரம் கழிச்சு தான் புரியும், ரொம்ப சொல்லணும். இதே முக்கூட்டுற மூச்சை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடினமான நோய், அவங்களுக்கு புரியவே புரியாது. வலி அலை மூச்சை எல்லா குறிப்புகளும் சேர்ந்துருக்கும் இதில். ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, அதனால் வாய் பேச மாட்டாங்க. வாயில் நுரை வடிதல் இருக்காது. அடுத்து குருதி மூச்சை. குருதியை காணுதல், குருதியை முகர்தல் இவற்றால் உண்டாகும். சேம் பாயிண்ட்டு. மயக்கம், கண் சொருகுதல், உட்காத அதக்காயங்கள், செயலற்று போகுதல். நஞ்சு மூச்சை. நஞ்சுள்ள விலங்குகளின் கடிகள், அபினி, எட்டி, கஞ்சா, ஊமத்தை, சாராயம் குடித்தல், மூட திரவம் முகரல், உடலில் செயற்கை மண்ணுகள் புகுத்தல், நெடுநாள் பூட்டிய வீடு, கூட்டம் நிறைந்த இடத்தில் செல்லுதல் இவற்றால் மூச்சை உண்டாகும். முதலில் கை கால் நடுக்கம், கண் இருளல், வாய் குளறல் ஏற்பட்டு மூச்சை வரும். மூச்சையில் உதான அபான வாயுக்கள் எழுச்சியுறும். மூச்சை அந்த பீப்புளை வந்து அப்பாவே உதப்பாங்க, அதுதான் அபானன் அண்ட் உதானன். நாடி இதில் பித்தம் பித்தவாதம் இருக்கும். மூச்சு நோய் சிறுவர்களுக்கே அதிகம் வரும். இது 20 வயதிற்குள் மறைந்துவிடும். தீராத மூச்சுகள், கப மூச்சை, முக்குற்ற மூச்சை, கடுமையான விடமூச்சு, நாள்பட்ட மூச்சை மருத்துவத்திற்கு அடங்காது. தீராத மூச்சை சந்நியாச மூச்சை. சந்நியாச மூச்சை அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. பிணியாளி சன்னியாசி சுற்றிட்டே இருப்பார்ல, அது மாதிரி பிணியாளி சுற்றியுள்ள பொருட்கள் சுற்றுவது போல் காணல். வேகமாக தூக்கி எறியப்படும் போதும் வேகமாக சுற்றும் போதும் தான் இந்த மூச்சு வரும். அதாவது சுற்றும், அதை மாதிரி ஞாபகம். சன்னியாசி சுற்றிக்கிட்டே இருப்பார். அடுத்து மத நோய், செருக்கு மதப்பெருக்கு. மத நோயில் அதற்கான குறிகுணங்களுடன் குருதி அழல் நோயின் குறிகுணங்களும் சேர்ந்து காணும். செருக்கு மதப்பெருக்கு. முற்குறிகள் தான் வன்மை, இதுக்கு வந்து ஒரு மதரின் லோனாக வச்சுக்கோங்க. முற்குறிகள் தான் வன்மை உடையவன் என ஆங்காரம் மனத்தில் தோன்றி கண்டவாறு பேசுதல், சினத்தல், காரணமின்றி. அழல் மதம். அழகான மில் என்ன பண்ணுவாங்கன்னா, உடல் உங்களுக்கு மஞ்சள் செம்மையாதல் இருக்கும், ஆனால் கோபமாக இருப்பாங்க, கலகம் செய்வதில் விருப்பம். ஐய மதம். இது ஐயாவோட மில் இருந்தாங்கன்னா சோம்பலாக இருப்பாங்க, முரண்பான சொற்களை வேகமாக பேசுவாங்க, உடல் விழுப்பு. முக்கூற்று மதம் மூன்றுமே கலந்து. குருதி மதம் உடல் கண் மரத்தல் அலல் குற்றத்தின் குறிகுணங்கள் இருக்கும். நச்சு மதம் நடுக்கல், அதிக தூக்கம். மற்ற மதங்களின் குறிகுணங்கள் தீவிரமாக காணுவது நச்சு குணம். நச்சு சாப்பிட்டா தீவிர சிகிச்சைகளை தானே பண்ணணும், அதனால் தீவிரமாக காணும். மத உடற்கேடு. மத்திய பான மதம். மத்திய பான மதம் மில் மதுரின் லாக் இருக்குது. மத்தியானம் பானம் குடிப்பாங்க. உடல் பலவித கெடுதி வரும். முகம் ஒளி இழத்தல், குரல் கெடுத்தல், பிறரிடத்தில் விருப்பம் இன்மை. வலிப்பு நோய். வலிப்பு நோய் மூச்சு நோய் போன்றது. வலிப்பு நோய் மூச்சு நோய் போன்றது. மூச்சு நோய் போன்ற நோய் இது வலிப்பு நோய். உடல் உள நிலைகளில் பீரல்வால் வலிப்பு நோய் உண்டாகிறது. கபமானது மார்பிலும் மூச்சுக்குழலிலும் சிறப்பாக செய்ததால் ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் கெட்டு வலிப்புண்டுகிறது. நோய் காரணம். குளிர்ந்த தன்மை பண்டங்களை உண்ணல், மேக சூடு, அதிகமாக பாலினம் தூய்த்தல், கெட்ட நடத்தை, அதிக தொலைவு நடத்தல். முற்குறிகள். விரல் நுனி திமிரடைதல், துடித்தல், இமை தடித்தல், தலை சுற்றல், மயக்கம், பேச்சின்மை, அறிவுக்கேடு, கண் இருளல், அசைவற்று கிடக்கும், கை கால் தளர்வு, உடல் நோதல், நீர் வேட்கை, வாய்நீர் வடிதல், தூக்கமின்மை. மனோவலி வியாகுலத்தால் உண்டாவது. தமரக வலியில் நரம்புகளில் கபம் தங்கும், நெஞ்சில் கோலை கட்டம், வாயு அதிகரிக்கும். வலிப்பு நோய் குழந்தை பருவத்திலிருந்து 40 வயது வரை இருக்கும். சினம், மயக்கம், சோர்வு, வெறிச்சி, அறிவுக்கேடு, தும்மல், கொட்டாது, பேசிகள், துடிப்பு ஆகியவற்றை முற்குறிகளாக காணலாம். ஆறா. வலிப்பு நோயானது சில மணித்துளி நேரம் இருந்து மூர்ச்சையை உண்டாக்கலாம். வலிப்பு நோயின் கொடுமையால் உடல் கருக்கும். வலிப்பு நின்ற பிறகு சோர்வு, தலைவலி, அசதி, தூக்கம் உண்டாகும். சிலருக்கு சுரத்தினை தொடர்ந்து வலிப்பு வரும். மகளிர் சூதக காலத்தில் வலிப்பு உண்டாகும். வலிப்பு தொடர்ந்து வந்தால் வெறி நோய் உண்டாகலாம். வலிப்பு நோய் வந்த பிறகு பக்கவாதம், பார்வை குறைவு ஏற்படுவது உண்டு.
சுரம் மற்றும் சூதிகாவாத நோய்களில் வலிப்பு வரும். எர்ப்பு நோய், டெட்டனஸ், துப்பு பிடித்த இருமினால் ஏற்படும் காயங்களினால் ஏற்படும் வலிப்பு. வலிக்குற்றம் மிகுவதால் அழல் ஐய குற்றங்களும் கெடும். பின்னர் அபான வாயு முதலிய வாயுக்கள் கெட்ட வலிப்பு வரும். குற்றங்களில் வலிக்குற்றம்: வலிப்பு, வலி. அபான வாயு. நாடி நிலை: வலி, ஐயம். வலியில் வாயு, ஐயத்தில் வாயு. ஸோ எப்படி ஆரம்பிச்சுக்கிறது? வலிப்பு நோயில் ஐவி வந்து பொதுவாக நம்ம ஐவி வந்து இந்த ஐவி மீன்ஸ் இன்ட்ராவினஸ் சொல்கிறேன். அது நமக்கு ஐவி ரூட்டில் போடாமல் வாயில் போடுவாங்க. ஏன்னா வலிப்பு நோய் வந்து நான் வச்சுக்கோங்க. ஐவி வாயு வருதுல்ல, அதனால் வலியில் வாயு, ஐயத்தில் வாயு. ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வலிப்பு. எனக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டோரி இருக்குது. ஃபஸ்ட்டு எத்தனை வகை வலிப்பு புக்கில் கொடுத்துருக்காங்க? 5 டைப்ஸ். அமரகண்ட வலிப்பு, குமரகண்ட வலிப்பு, பிரம்மகண்ட வலிப்பு, காக்கை வலிப்பு, முயல் வலிப்பு, 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அமரகண்ட வலிப்பு. அமரர் குதிரையில் பல்லை இழிச்சிக்கிட்டே வராங்க. அப்போ அவங்களுக்கு நெஞ்சு, தோல், முதுகுலாம் வேர்க்குது. அமரகண்ட வலிப்பு: குதிரையில் வராங்க, குதிரை வலி, பல்லு இழுத்தல், கழுத்து, தலையில் வியர்த்தல், நெஞ்சு, தோல், முதுகு ஆகிய இடங்களில் குருதியால் உண்டாகும் வருத்தம், மூர்ச்சை காணல், உடல் உறுப்புகள் அசைவற்று கிடத்தல். குமரகண்ட வலிப்பு முக்குற்ற வலிப்பு. குமரன் வீக்கான 3 பேர். குமரனின் புண்ணு சனி வந்து முன் கழுத்து வந்து கோணுது. வீக்கான 3 பேர் குமரனோட பொண்ணு பார்க்குறாங்க. அவளுக்கு சனி வந்து முன் கழுத்து கோணிக்குது. ஸோ திஸ் இஸ் பெட்டர். வாத கப குற்றத்தால் வரும். பெண்களுக்கு காணின் கற்ப வாயுவை போல் கண்டு சன்னிவாதம் போன்ற குறிகள் காணும். முன்கழுத்தில் முகம் உருக்கி தோல் பக்கம் கொண்டு போதல், தாடை, உதடு, செவி இவை கோணுதல். பிரம்மகண்ட வலிப்பு: ஆகாயத்தில் உள்ள ஐயா பிரம்மா குரங்கில் வராது, அதனால வந்து சேர்வது கடினம். கப குற்றத்தால் வரும். தீர்வது கடினம். முற்காய அதக்காயங்களை நீட்டியபடி வைத்தல், ஆகாயத்தை இனிக்கொட்டாமல் பார்த்தல். காக்கை வலிப்பு: காக்கா ஒரு கோலை, அதனால அதோட 2 காலும் விறப்பாக இருக்கும். வாத கப்பத்தால் வரும். ஐயத்தால் வாயிலிருந்து கோலை விழுதல். காக்கா ஒரு கோலை விழுதல். கோலை மீன்ஸ் வீக்கான ஆளு. ஸோ வாத கபம். குமரகண்டி வலிப்பு ஆல்சோ வாத கபம். காக்கை வலிப்பு ஆல்சோ வாத கபம். ஐயத்தில் வாயிலிருந்து கோலை விழுதல். கண்களில் மலர விழுதல். மனம் ஜலம் நழுவல். தொண்டை நாவு உயர்தல். 2 கால்களும் விரவழிதல். முயல் வலி: முயல் நீர், நெருப்பு, ஆட்களை பார்த்தால் வாயில் நுரை தள்ளும். முயலுக்கு கை கால்கள் விழிக்கும். முயல் வலி: இது வாதத்தால் வரும். நீரை காணல், நீரை தலையில் தெளித்தல், சுடுகை, நெருப்பை காணல், ஆட்கள் கூட்டம் இவற்றால் வரும். வயிறு நோவு, வாயு நுரை, கை கால் விழிப்பு காணும். காக்கை வலிப்பு கால்கள் வெளிப்படைதல். முயல் வலிப்பு கை கால் 2 வெளிப்படைதல் காணும். காக்கை வலிப்பு 2 வகைப்படும். தனி நோயாக செரிமான கோளாறுகளால் ஏற்படுவது, பிற நோயின் தொடர்பாக வருவது. அவை நரம்பை பற்றிய கொருக்கு, கோர்த்த நாடி சுவர் தடிப்பு, கோர்த்த கடலை அடிபடுதல் முதலானவை. வலிப்பு நோயில் காணும் அறிகுறிகள் 4 பகுதிகள். வலிப்பு: அறிவுக்கேடு, குணக்கேடு, ஆளுமை வாய்பாடு. ஸோ வலிப்புக்கு க்ளூவர்ட் வந்து வாலி படத்தில் மூவியில் வர வில்லன். அவன் வந்து அறிவு இல்லாதவன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வலிப்பும் குணக்கேடும் சுதிகா வலிப்புலேயும் இருக்கும். அறிவு மட்டும்தான் வலிப்பில் எக்ஸ்ட்ரா இருக்கும் 4 குறிகளில். அப்போ அறிவில்லாதவன் வாலி படத்தில் வரவன். ஸோ அறிவுக்கேடு, ஆளுமை மாறுபாடு. இப்போ சென்டென்ஸ் போனால் ஃபஸ்ட்டு வலிப்பு: பிணியாடி கீழே விழுவது, பேசிகள் விரைப்படுவதால் ஏற்படும். பேசிகளின் விரிப்பு ஒரே சமமாக எல்லா பேசிகளும் இருக்காது. எனவே முன் அல்லது பக்கங்களில் விழுவான். பின்புறம் விழுவது மிகவும் அரிது. 20 முதல் 40 வினாடிகள் அசைவற்று இருந்து பின் அலையான இசைவு தோன்றும். முகம் வெளிரி, பின்பு நீளம் பாரிக்கு. கண் பார்வை விரிவடைந்து ஒலிக்கு மீன் செயல் காட்டாது. தசைகளின் மீன் செயலை காண முடிவது இல்லை.
சில வேளை வாயிலிருந்து குருதியுடன் நுரை கசியும். பல வேளை நீர் கழிதலும் சில வேளை மலம் கழிதலும் தன்னை அறியாமல் நடக்கும். வலிப்பு 45 மணித்துளிக்கு மேல் நீடிப்பதில்லை. பிணியாளி அறிவு மயங்கிய நிலையில் இருப்பான். வலிப்பு நின்ற பின்பு தூக்கம் வரும். வலிப்புகளின் இடைநேரம் மிக குறைந்து தொடர்ந்து வரும். அதனை நிலையான வலிப்பு செலஸ்டஸ் எபிலெப்டிகஸ் என்கிறோம். சில நோயாளிகளுக்கு வலிப்பு வருவதற்கான முற்குறிகள் சில நாட்களுக்கு முன்பே சில மணித்துளிகளுக்கு முன்பே தெரியும். அவை உடல் உணர்வு, புலனுணர்வு, இயக்க உணர்வு, உள உணர்வு. உடல் உணர்வு என்பது வாய் உலர்தல், வியர்வை, உடல் வெளிரல் சிவத்தல். புலனுணர்வு என்பது இல்பொருள் காட்சி, அதிக மின்பொறி தோன்றுதல், அதிக மின்னர் பொறி தோன்றுதல். இயக்க உணர்வு ஓடுதல், கைகளை வீசுதல், உடல் உறுப்புகளை அசைத்தல். உள உணர்வு பயம், வெறுமையாக தோன்றல். பல வேளைகளில் முன் நிகழ்வுகள் மறந்து போகும், நினைவிராது. முழங்கையை மடக்கி பேசி, கண்ணின் கடினை, இவற்றில் குருதி கசிவு. குருதியில் வெண்விளம் அதிகரித்தும் சிறுநீரில் புரதம் அதிகரித்தும் காணும். சில வேளைகளில் சிறு வலிப்புகளும் காணும். பிணியாளி கீழே விழமாட்டான். பேசிகளில் சிறு துடிப்பு. சில வேளை தாறுமாறாக நடந்து கொள்வான். அறிவு கேடு. இந்த நிலையில் உள்ள பிணியாளிகள் தமோ குணத்துடன் கேள்விக்கு பதில் அளிக்காமல் இருப்பர். லைக் வாலிபட வில்லன் டெஃப் அண்ட் டம். ஸோ டம்பாக இருப்பாங்க, பதில் அளிக்காமல் இருப்பாங்க. கண் பாவையில் ஒலிக்க மீன் செயலும் தசைக்கு நான்மையின் செயலும் சற்று தான் பிறந்திருக்கும். சில வினாடிகள் முதல் பல மணி நேரம், பல நாட்கள் வரை அறிவுக்கேடு ஏற்படும். இல்பொருள் காட்சி தோற்றம். பயங்கரமான இல்பொருள் காட்சி கண்டு பயந்து ஒளிதல், பயந்தோடுதல், சுற்றி இருப்பவர்களை தாக்குதல், கொடூரமான செயல்கள் செய்தல். அறிவுக்கேடானது அரை தூக்க அரை விழிப்பு நிலையிலும் காணும். குணக்கேடு. துக்கம், கோபம் ஏற்படும். மற்றவர்களின் மீது திடீரென எரிந்து விழுதல், தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் இறந்து கேட்டல், புகார் பண்ணுதல், கோபமுறல், சிலவேளை அளவிட முடியாத பயம். ஆளுமை மாறுபாடு. இசைவு அடிக்கடி மாறுபட்டு கொண்டிருந்தால் ஆளுமை மாறுபாடு வேகமாக வளர்ச்சியடையும். எண்ணங்களை சுருக்கமாக தெளிவாக சொல்ல இயலாது. தேவையற்றவற்றை நீக்க தெரியாது. இவ்வகை பிணியாளர்களை பேச்சை திசை திருப்புவது கடினம். எதற்கும் நன்றி கொள்பவராகவும் அடிக்கடி மன்னிப்பு கேட்பவராகவும் இருப்பார். தன்னலம், கொடூர செயல், தாக்கும் இயல்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியன அதிகம் இருக்கும். காக்கை வலிப்பு நோயாளிகளிடம் ஞாபகம் ஆற்றல் கேடுற்று இருக்கும். தானே நேர்மை உள்ளவன் என்றும் பிற செயல்களை சுட்டி காட்டுவார். காக்கை வலிப்பு நோயாளிகளுக்கு மேற்கொண்டு 4 காணலாம், சில மட்டும் கூட காணலாம். காக்கை வலிப்பில் இசைவு பெரும்பாலும் 5 மணித்துளிக்கு மேல் காணாது. வலிப்புகள் பொதுவாக குழந்தைகளுக்கு காணும். இது குடற்கிருமியால் ஏற்படும். காக்கை வலிப்பில் கண் பார்வை ஒலிக்கு மீன் செயல் காட்டுவது இல்லை. காக்கை வலிப்பில் நோய் குண உடலியல். செரிமான கோளாறுகளால் உடலில் தேங்கிய நச்சுப் பொருட்கள் மூளையை நஞ்சாக்கும் பொழுது நரம்பு மண்டலம் இதற்கு எதிராக செயலாக வலிப்பை உண்டாக்கும். தீவிர நோயிலும் மிதமிஞ்சிய குடிவெறியிலும் வலிப்பு நோய் ஏற்படலாம். கோர்த்தக கிரந்தி, கழலை, நாடிச்சுவர் தடிப்பு, தலையில் அடிபடுதல் இவற்றாலும் வலிப்பு ஏற்படும். காக்கை வலிப்பில் நோய் குண உடற்கூறு. குறைந்த அளவு குருதி சுற்றோட்டத்தின் மூளை பகுதிகள் சுருங்குகின்றன. கோர்த்த ஊதல், செரிபரல் இடிமா, முழங்கை மடக்கி பேசிகளில் குருதி கசிவு முதலியன காக்கை வலிப்பால் இறந்த நோயாளிகளின் பிணத்தில் காணலாம். கோர்த்த ஊதல், முழங்கை மடக்கு பேசிகளில் குருதி கசிவு. காக்கை வலிப்பு நோய். காக்கை வலிப்பு நோயாளிக்கு பக்குவம். காக்கை வலிப்பு நோயாளிக்கு பால் பொருள், மரக்கறி உணவும் உப்பு நீக்கிய உணவும் நீர்த்துவ உணவுகளை குறைத்து தரவும், தலைக்கு தலையணை வைத்து கை கால்களை உயர பிடிக்கவும், நாக்கை கடித்து கொள்ளாதவாறு வாயில் கட்டை, துணி சுற்றிய கம்பு, துணி முடிச்சு வாயில் வைக்கவும், நுரை ஒரு பக்கம் வலியும் வண்ணம் தலையை ஒரு புறமாக சாய்த்து வைக்கவும். சூதிகாவாதம். உளத்தின் வாயிலான மன இயக்க செயல்களை இழத்தலான கண்மேந்திரிய கேட்டையும் ஞானேந்திரிய கேட்டையும் உண்டாக்கும் நோயாகும். இதில் ஏற்படும் செயல் இழப்பு உடலை பற்றியதாகவோ உள்ளத்தை பற்றியதாகவோ இருக்கும். சூதிகாவாத நோயில் 2 நிலைகள் காணப்படும். தீவிர நோய்நிலை, நாட்பட்ட நோய்நிலை. முற்காலத்தில் சூதிகாவாதத்திற்கு கருப்பைக்கும் தொடர்பு உள்ளதாக கருதப்பட்டது. முதல் உலகப் போரில் இராணுவ வீரர்கள் பெரும்பாலோர் இந்நோய் பாதிக்கப்பட்டனர். செயல் திறமையின்மைக்குள் ஓடி ஒளியும் முயற்சி இந்நோயிற்கான அடிப்படையாகும். சூதிகாவாத நோயின் குணங்களை 4 வகையாக பிரிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வலிப்பு குணக்கேடுகள் 2த்துலையுமே இருக்கும்.
அதில் அறிவு ஆழ்மை மாறுபாடு இருக்குமா. இது உளத்தாலும் உடலாலும் வர பிரச்சனையை நம்ம ஏற்கனவே சொன்னோமா. அதனால் உளப்பிறழ்வு உடல் கோளாறுகள் இருக்கும். ஃபஸ்ட்டு சூதிகாவாத வலிப்பு பொதுவாக பகல் நேரத்தில் வரும். சில மணித்துளி நேரம் முதல் பல மணித்துளி வரை நீடிக்கலாம். கண் பாவை மீன் ஒலிக்கு செயல் காட்டும். காக்கை விழுப்பு நோயில் காட்டாது. இதில் திடீரென்று விழுவதில்லை. தன் வேகங்களை முழுவதும் இழப்பதில்லை. உளப்பிறழ்வு பிரியாணி கூத்தனை போலவோ குழந்தையைப் போலவோ தன்னை கற்பதை செய்து கொள்வார். ஸோ இதுக்கு க்ளூவர்ட் நம்ம அந்த ப்ரொட்டஸ்ட்டில் ஜூலின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்கள ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க பிணியாளி கூத்தனை போலவோ குழந்தையை போலவோ தன்னை கற்பனை செய்து கொள்வார். அப்புறம் பிணியாளியின் பதில்கள் தொடர்பற்ற மடமைத்தனத்துடன் இருக்கும். மனநிலை பிறழ்வுற்று குறுகிய நிலையில் குறுகி இருக்கும். நோயாளி உண்மையான சூழ்நிலையை உணராமல் தன் எண்ணப்படி நடப்பான். ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட் சில மணித்துளி முதல் பல மணி நேரம் அல்லது பல திங்கள் வரை கூட நடக்கும். உடல் கோளாறுகள் சூதிகாவாத நோயால் ஏற்படும் உடல் கோளாறுகளை 2 வகையாக பிரிக்கலாம். கண்மேந்திரிய கோளாறு, ஞானேந்திரிய கோளாறு. கண்மேந்திரிய கோளாறு உட்காய அதகாய செயலின்மை, பக்கவாதம், நடுக்கம். பேசி சூம்பல் காணப்படாது. நடுக்கமானது கைகளில் கால்களில் காணும். நோயாளி நிற்க நடக்க இயலாமல் இருப்பான். ஆனால் படுக்க வைத்தால் பேசுகையில் இயல்பாக இருக்கும். ஞானேந்திரிய கோளாறு தோலின் உணர்வின்மை முக்கியமாக குறியாகும். தோலில் உணர்வின்மைக்கு நரம்பு பங்கீட்டிற்கும் தொடர்பு இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருக்கும். தொடுதல் வலி வெப்ப உணர்வு இருக்காது. மேலும் பேச்சு கோளாறுகள் சினுங்கல் திக்கல் இருக்கும். செவி கோளாறுகள் செவிடு காது மந்தம். பார்வை கோளாறு குருடு கூச்சம் வினோத காட்சி. உணவு பாதை கோளாறு குடல் பிடிப்பு கழிச்சல் வாந்தி. சூதிகாவாத குணமாற்றங்கள் பகட்டான நிறம் பலரை கவரும் உடை அணிய விரும்புவர். உணர்ச்சி விண்நிலையில் இருக்கும். வினோதமான எண்ணங்கள் முக்கியமானது. எண்ணங்கள் ஒழுக்கம் விண்நிலையில் இருக்கும். இல்லாதவற்றை கற்பனை செய்து ஒன்றை விவரிக்கும் போது அதனோடு ஒன்றி விடுவர். நோய் குண உடலியல் சூதிகாவாத நோயாளிகளின் கோர்த்த நரை பதார்த்தம் வன்மை குறைவானதாக இருக்கும். மூளைப்புறணி வன்மை குறைவானதாக இருப்பதால் மனதில் எழும் உள் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடிவதில்லை. எனவே உடல் உறுப்புகளின் செயலின்மை செவிடு குருடு போன்ற கண்மேந்திரிய கோளாறுகள் உண்டாகின்றன. சூதிகாவாத நோயாளி கூத்தனை போலவோ பெரும்பாலும் குழந்தைத்தனத்தை கொண்டிருப்பர். நோயாளி பகுத்தறிவினால் ஊக்குவிக்கப்படாமல் எண்ணங்களால் செயல்படுவர். ஏதாவது ஒரு எண்ணத்துடன் ஒன்றிவிட்டால் இவர்களின் அறிவுக்கு வெளி தூண்டுதல்கள் எட்டுவதில்லை. மூளையை அதிர்வடைய செய்யும் நிகழ்வுகளே இந்நோயை உண்டாக்க காரணம். நரம்பு தளர்ச்சியுள்ள உளவன்மை குறைவானவர்களை இந்நோய் பற்றுகிறது. சூதிகாவாதம் ஆண் பெண் இரு பாலரையும் பாதிக்கிறது. மற்ற நோய்களில் ஏற்படும் உளப்பிறழ்வுகள் தமிழக நோய் இல்பொருள் காட்சி அறிவுக்கேடு கவலை பயம். வாத நோய்கள் இல்பொருள் காட்சி அறிவுக்கேடு கண்மேந்திரிய தூண்டல். கீழ்வாயு தமரக நோய் திருப்பு காட்சி சிடுசிடுப்பாக எரிந்து விழுதல் பொறுமையின்மை அலறுதல் தூக்கம் குறைவு அந்தி வேளையில் தோன்றும். புற்றுநோய் மடமை பிதற்றல் அந்தி நேரம் தோன்றும் அதிக நேரம் இருப்பதில்லை. குக்கி குடல் நோய்கள் தளர்வு தூக்கம் எரிந்து விழும் தன்மை. முக்குற்ற சுரம் குளிர் சுரம் புப்புசு சுரம் இல்பொருள் காட்சி திருப்பு காட்சி திரிபுணர்ச்சி முக்கியமாக பிதற்றல் அறிவுக்கேடு இடம் காலம் மாறுபட்டு தெரிதல். ஃபீவர் அந்த மாதிரி தான் இருக்கும். நோயாளிகள் பயந்தவர்களாகவும் தன்னை விலங்குகள் ராட்சச பூதங்கள் தாக்குவதற்காகவும் தன்னை சுற்றியுள்ளவர்கள் அழிவதாகவும் நினைப்பார்கள். சிலர் தன்னை கெடுக்க நினைப்பதாகவும் அடிப்பதாகவும் வெட்டுவதாகவும் நினைப்பார்கள். சஞ்சார நோய்கள் மடமை குழப்பநிலை இல்பொருள் காட்சி திருப்பு காட்சி சிறிதளவு திரிபுணர்ச்சி தன்னுடைய பெயரை கூட சொல்ல முடிவதில்லை. சஞ்சார நோய்கள் கண்மேந்திரிய உணர்ச்சி தூண்டப்பட்டிருக்கும். பிதற்றல் நிலையில் உள்ளார்களா அல்லது மடமை நிலையில் உள்ளார்களா என வேறுபடுத்த முடியாது. மருத்துவ கூடத்தை விட்டு ஓடுதல் அலறுதல் தாறுமாறான நடத்தை. தீவிர சஞ்சார நோய்கள் தலைவலி மந்தம் சோம்பல் சிடுசிடுப்பு எரிந்து விழும் தன்மை அதிக களைப்பு உடல் இளைப்பு மனதை ஒருமைப்படுத்த முடிகிறது. எதற்கெடுத்தாலும் அலறுதல் மறதி ஒளி இவர்களை களைப்படைய செய்யும். உடலில் தேங்கி உள்ள நச்சு பொருளை வெளியேற்ற பீச்சு கழிச்சல்களை கொடுக்க வேண்டும். தமரகம் மூச்சு இவற்றுக்கு தக்க மருத்துவம் கொடுக்கவும். உள்ளத்தை அமைதிப்படுத்த உறக்கம் உண்டாக்கி மருந்து தரவும். காக்கை வலி சூதகசன்னி மறதி பித்தாதிக்க உளப்பிறழ்வு நோய்களுக்கு பிரமினையின் அளவு 8 to 15 ml. பிரம்மனை நம்ம எட்டி பார்த்தோம்னா உறைஞ்சி போயிடுவோம். அதான் பிரமினை எட்டி அதாவது கஷ்டப்பட்டு பிரம்மனை எட்டி கடவுளை பார்த்துட்டோம்னா அவரை பார்த்து நம்ம உறைஞ்சி போயிடுவோம். பிரமினை 8 to 15 ml.
ஒரு 5 தான் உறைஞ்சி சொன்னேன். அடுத்து கர்ப்பிணிகளுக்கு வல்லாரை சேர்ந்த மருந்துகளை தரக்கூடாது, வழங்கினால் வலிப்பு மிகவும், கர்ப்பம் அழியும். சுரத்தின் வேகம் அதிகமாக இருக்கும்போது உளப்பிறழ்வு அதிகமாகும். இங்கே நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே பார்த்துருப்பீங்கல்ல. இது சுரம் குணமான பிறகும் கூட மனத்தளர்ச்சி, சிறிது திரிபுணர்ச்சி இருக்கும். காக்கை வலிப்பு நோயில் தமரகம் சோர்வற்று இருந்தால் சிறுங்கி பச்சை கற்பூரம் கலந்த மருந்துகள் தரவும். சிறுவர்களின் குடற்கிருமியால் காக்கை வலிப்பு அறிவுக்கேடு உண்டாகும். செரிமான கோளாறுகள் காக்கை வலிப்புக்கு முக்கியமான காரணமாகும். சூதிகாவாத நோயில் நரம்புகளை அமைதிப்படுத்த உறக்கமுண்டாகியகளை தரவும். சூதிகாவாத நோயில் வல்லாரினை, பிரம்மினை, வாளுருவை சேர்ந்த மருந்துகள், அமுக்குரா கிழங்கை முதன்மையாக கொண்ட மருந்துகள், அபினி சேர்ந்த மருந்துகள், துவாலை மருந்துகளும் பயன்படும். அடுத்து கிரிகை. கிரிகை அகத்தியர் மானிடர் கிறுக்கு நூலில் 18 டைப்பாக சொல்லியிருக்காங்க. ஆனால் 64 செய்யுள்களை கொண்டது. 18 கிரிகையோட சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு 18 கிரிகையோட மெடிசன்ஸ் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு க்ளூவடும் இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் மட்டும் சொல்கிறேன். அனர்கிரிகை. இது செம்பான்னு ஒரு சீரியல் கேரக்டர் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலியா மானசா நடிச்சது. எச்சில் பொறுக்கி தின்னும், கரடுடைய பொட்டில் மானிடரை கும்பிடும், வாய் பொத்தும், நகத்தை தரையில் சுடரும், ராத்திரி பகல் தூங்காது, ஆடையில் மூத்திரம் போகும். குறிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, தன்னை அறியாமல் ஆடையில் மூத்திரம் போகும். மானிடரை கும்பிடும். 2021 கொஸ்டின். செகண்ட் ஒன் பித்தக்கிரிகை. இது ஒரு பிக்கும் டாகும் கலந்த ஒரு அனிமல். அது என்ன பண்ணுவோன்னா, ஆடையை கிழிக்கும், நிர்வாணமாக இருக்கும், நரகளை மேலே பூசி உருளும். பிக் மாதிரி, டாக் மாதிரி எச்சிலை துப்பும், தண்ணீரை கண்டால் பயப்படும். தேர்ட் ஒன் எச்சில் கிரிகை. இதுக்கு ஒரு எலிஃபெண்ட்டு ஒரு டாக் கலந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். டாக் நரகளை தின்னும், சாம்பலை மேலே பூசிக்கொள்ளும், நாய் போல் குறையும், நாயை கண்டால் வணங்கும், எச்சிலை தின்னும், அடிக்கடி நாக்கை நீட்டும், தண்ணீரை எடுத்து தன் மேலே போட்டுக்கும். அடுத்து பாதக்கிரிகை. இது ஒரு சைலண்ட்டான ஒரு பர்சனை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண் மூடி, விழிகளை மூடி, ஊமை போல, தப்பி கூட வாய் திறந்து பேசாது, சரீரம் வியர்வை, கடிச்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் பேசாது, கண் குப்பை சகதி இதிலலாம் படுக்கும், அடிக்கடி மாறி மாறி உட்காந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஸ்லேட் மனக்கிரிகை. ஒரு ப்ளே பாய் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண் வெறுக்கும், கொட்டாவி, கண்ணீர், கையை தரையில் அடிக்கும், வாய் புலங்கும், அங்கம் விரல்களால் சேட்டை செய்யும், நல்லா வெயிட்டாக இருப்பாங்க, சரீரம் தடித்திருக்கும், ஆடையில் மூத்திரம் போகும், தடித்த சரீரம் இருக்கும். நாதவிந்த கிரிகை. பேர்லேக்கனால ஒரு லவ்வர்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். இது தெருவில் ஆள் பிடிக்கும், பந்துக்களை பார்த்தால் சிரிக்கும், அந்நியரை பார்த்தால் விலகி போயிடும், துள்ளி திரிந்து ஆடும், ஆடைகளை அளவு பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த லவர்ஸ்லாம் அடிக்கடி போய் சாப்பிடுவாங்களா, அதனால் அன்னம் அதிகமாக சாப்பிடும். அடுத்து பூதக்கிரிகை. பூதக்கிரிகைக்கு ஒரு சாதிக்காரவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதி வெறி பிடிச்சவங்கள. புலம்பும், மனிதரை கடிக்கும், சாம்பலில் போய் பொருளுவானா, மண் தலையில் வாரி போட்டுக்கணும். இந்த மாதிரி கேஸ்ட் பற்றி பேசினாலே அவங்க தலையில் அவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து கூத்து, வெட்டுக்காயம். ஈன ஜாதியை பார்த்தா வணங்கும், மேல் ஜாதியை பார்த்தா அடிக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜலக்கிரிகைனா ஒரு குட்டி குழந்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தண்ணீரில் ஓடும், அதில் குட்டிக்கரணம் போடும், வீட்டிலேயே தங்காது, காட்டிலேயே சுற்றிட்டு இருக்கும், மண்ணை தின்னும் குட்டி பிள்ளைங்க, ஆபரணங்கள் போட்டுக்கும், சிரிக்கும், பல இடங்களுக்கு செல்லும். மனிதர்களை கண்டா அவங்கள பார்த்து சிரிக்கும், அவங்களுடைய பல இடங்களுக்கு போகும். நித்திரை அதுக்கு வராது குட்டி குழந்தைங்களுக்கு. அடுத்து மோகினிக்கிரிகை. ஒரு மோகினி பாட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, பெண்களை பார்த்தா சிரிப்பாங்க, வாய் புலம்புவாங்க, எரிந்து விழுவாங்க, வெற்றிலை பாக்கு போடுவாங்க, தனக்கிட்ட தானே பேசிப்பாங்க, சரீரம் வெளுப்பாக இருப்பாங்க, நெடுநாள் பழக்கம் போல் பேசுவாங்க, ஆடை கிழிப்பாங்க. கல்லறி கிளிகைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பார்ன் மிச்சீவியஸ் சைல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பொய் பேசும் சிசுவை, அதாவது அதுக்கு அடுத்து பிறக்க போகிற செகண்ட் ஒரு சிஸ்டரையோ பிரதரையோ கடிக்கும், சிறு பிள்ளையை கண்டா ஓடும், அப்புறம் நிர்வாணமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் மனுஷங்களை பார்த்தா மேலே தழுவும்.
கண்ணை வந்து உருட்டி உருட்டி பார்க்கும். செகண்ட் வந்து கும்பிடு கிரிகை. இப்போ அதோட சிப்ளிங் இது இப்படி இருக்கனால அதோட சிப்ளிங் எப்படி இருக்குன்னா, மனிதர் ஜீவ ஜந்துக்களை பணிந்து நிற்கும். அன்னம் வந்து அதிகமாக சாப்பிடும். ஏன்னா ஃபஸ்ட் இருக்க பிள்ளை சாப்பிட சொல்லிட்டு இதை அதிகமாக சாப்பிடும். அப்புறம் அம்மா பேச்சை செகண்ட் பிள்ளைங்க நல்லாவே கேட்பாங்க. ஸோ ஏவப்பட்ட தொழிலை வந்து அப்படியே செய்யும். ஆனால் அதுக்கு முன்னாடி பெரியவங்கள தான் பார்த்து பயப்படுவோம். ஆனால் குழந்தைங்களை பார்த்தா இதுவுமே அடித்து உருமும். அப்புறம் என்ன சொல்லுவோம், தொட்டதெல்லாம் எச்சின்னு சொல்லுவோம். கோணி இருக்கும், பல் தேய்க்கும், எல்லாத்தையும் பார்த்து கும்பிடும். கண்டோரை கும்பிடும். அவ்வளோதான். அடுத்து வந்து முனங்கல் கிரிகை. முனங்கல் கிரிகை வந்து ஒரு நியூ பார்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கை விரலை வந்து மடக்கி தான் இருக்கும். நியூ பார்ன் விரிக்காது. வாய் புலம்பும். நாளிகைக்கு ஒரு முறை அழுதுகிட்டே இருக்கும். அரை கண் தூங்கும். ஒரு இடத்துல தூங்காது. வீடில் தங்காது. சில நேரம் சிரிக்கும், ஆனால் முணங்கிக்கிட்டே இருக்கும். அது வந்து நியூ பார்னோட கேரக்டர்ஸ். அது கிரிகை அப்போனா ஒரு ஆக்டரை ஞாபகம் வச்சுக்கணும். வா போ அப்படின்னு சொல்லுவாங்க. கண்மூடி இருப்பாங்க. தன்னை தானே கண்டும் உடுத்தி ஆடையை கிழிக்கும். சொல்வதை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. ஸ்கிரிப்டு. ஆகாரம் சாப்பிட மாட்டாங்க, டயட்டில் இருப்பாங்க. ஆனால் மஞ்சள் நல்லதுன்னு சொல்லிட்டு ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சாப்பிடுவாங்க. அடுத்து மரட்டு கிரிக்கை. மரட்டுன்னா மிரட்டுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வா வா அப்படின்னு சொல்லும். அப்புறம் பரிகாரம் செய்யும். அப்புறம் மூடு கிரிக்கை. வலிப்பு கிரிக்கையில் வந்து விழி சிறந்திருக்கும், எப்பொழுதும் வளர்த்து கொண்டு இருக்கும். அப்புறம் நீர்க்குடி கிரிக்கை. நீர் அதிகம் குடித்து கக்கும், பாடும் ஆடும். தரையை நகத்தால் கோடுகள் போடும், அன்னம் வந்து விரும்பாது. பேய்பிரி கிரிக்கை. மயானத்தில் ஓடி அகையை விட்டு பேய்களோட சூழ்நிலும் மனிதர்களை கடத்த ரத்தம் குடிக்கும். சுடுகாட்டு சாம்பலும் குரலும் தானே உட்காந்து அழுகும். கிரிக்கையில் செம்பா வாங்க வச்சுருந்தோம். ஸோ செம்பா என்ன பண்ணுவான், நிலத்தை நக்குவான். அதை நல்லா விண்வெட்டாயிரும். அதை பார்த்த கழுதை வந்து ஊமையாயிடுச்சு. நிலவகை நத்தைச்சூரி மின்வெட்டு பூச்சி கழுதைப்பால் மத்தஞ்சாறு மங்கலங்களது 6 வேளை விளக்கு. பித்தக்கிரிக்கைக்கு வந்து உச்சியின் நடுவில் நெல் கொண்டு கீறி சாணகம் கட்டவும், நாக்கப்பூச்சி வேப்பெண்ணெய் துவாலை சுருக்கி, எலுமிச்சஞ்சாறு அரிதாரம் துருச 3 நாட்கள் உள்ளுக்கு. எச்சில் கிரிகை. பேரண்டம் எச்சில் மணக்கும். அதுக்கு சீக்கப்பட்டு குளித்து வைக்கணும். பேரண்டக்குடி அமர்த்தின 3 நாட்கள். வேப்பமட்டை 40 பலம் மிளகும்படி, உப்பு நீர், சீயக்காய் 1 பலம், எலுமிச்சை. வாதகிரிகை தாய்ப்பால். வாதகிரிகை ஒரு மாதிரி வாழை பிடிச்சவங்க. ஸோ அவங்க தாய் தான் அவங்களால வலிக்கு கொண்டு வர முடியும். தாய்ப்பால் விளைச்சாறு, வால் விளக்கு, கலிக்கம், காதுக்குள் விட, வேப்பெண்ணெய், மாங்கனிப்படி, பூண்டு 3 பல், வாதத்தால் உண்டான 3 கிரிக்கையும் தீரும். சிலேத்தப்பனகிரிகை. சிலேத்தப்பனகிரிக்கு வந்து நம்ம லிங்கன் வச்சுக்கிறோம். அந்த பேப்பர்ஸ்னால அவர் தான் லிங்கன். அவர் என்ன பண்ணுவார், குமரியை தேனும் உப்பு போட்டு நக்குவார். குமரிச்சாறு நக்குவார். ஆவணக்கு எண்ணெய், தேனும் உப்பும் அப்படி சொன்னால் உப்பு ஒருவன், தேன் வந்து தேன் லிங்கப்பொடி. அடுத்து நாதவிந்து கிரிகை. நாதவிந்து கிரிகை வந்து இந்த லவ்னாலே நம்ம முருகர் கடவுள் தானே. அந்த முருகர் கடவுள் வந்து கும்பிட்டா, பழம் போட்டு கும்பிட்டா வெற்றி கொடுப்பாரு. பழச்சாறு, வெற்றிலைச்சாறு, முருங்கைப்பூ, முக்காடுக்காய் இடித்து தீநீர் போட்டு 6 நாளில் வந்து தீரும். ஆனால் இது வந்து தீநீர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பூதக்கிரிகை. பூதம்னா நான்வெஜ்ஜுக்கு சாராயமும் சாப்பிடுவோம். அதனால் கருங்கழுது, மூளை பித்து, கன்னிப்பொடி, மண்டை விட்டுப்பொடி, சிறுநீர் 3 நாட்கள் கொடுக்கணும். சாயராயத்தை துவாலை பண்ணணும். அடுத்து ஜலக்கிரிகை வந்து குட்டி பிள்ளைங்கன்னு நம்ம சொன்னோமா. நிலத்தில் பொண்ணு வந்தால் கொடியேற்று வந்து தீண்டாது. குட்டி பிள்ளைங்களுக்குல அது வந்து என்ன பண்ணுவாங்க, நிலத்தில் கொடிய கஞ்சை வந்து தீண்டாது அந்த குட்டி பிள்ளைங்க. பெரியவங்க தான் சாப்பிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலத்தில் நிலவாகை, பொன்னாங்கானி கொடிய கஞ்சாவை தீண்டாது. கொடிவேலி, கஞ்சா, ஆடுதின பழை, இது வந்து துவாலை. நிலவகை ப்ளஸ் தீனா 6 நாட்கள். மோயினி பாட்டி இருக்காங்களா, அவங்க வந்து எருமை மாட்டு வளர்ப்பாங்க, நாய் வளர்ப்பாங்க. கன்றி தான் எருமை சாதம் ப்ளஸ் நாயருவி அரிசி துவாலை. காசடை கொடுக்கணும் 10 நாள் இச்சாபத்தியம். இது வந்து திரும்ப வரும், தீராது. மோகினி
அடுத்து கல்லெறிக்கிரிகை. கல் வந்து எங்கே எறிகிறாங்க? கிராமத்தில் தான் கல் எறிவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் துளசி, முல்லைப்பூ, வேலி, அகத்தி, புளியந்தேன், கிராம்பு போட்டு கொடுக்கணும். இதுக்கு வந்து பூண்டுச்சாறு, இஞ்சிச்சாறு கிராமத்தில் குடிப்பாங்க, தூக்குறதுல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன வரும்னா காற்று, அப்புறம் நல்லறிவு, அப்புறம் புத்தி, இதெல்லாம் வந்து வரும். அப்புறம் பூதம் வந்து திருப்பி வராது, பூதக்கிரிகை. ஆனால் பூதம் திரும்பி வராதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் மோகினி பாட்டி திரும்பி வரும். அடுத்து கும்பிடுக்கிரிகை. கும்பிடுக்கிரிகைனா நம்ம என்ன சொன்னோம், கும்பிட்டுட்டே கொஞ்சம் செகண்ட் பிள்ளைங்க தான் கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுவாங்க, நல்ல ஏதோ பேரண்ட்ஸுக்கு இது பண்ணி இருக்க மாதிரி, அதான் கும்பிடுக்கிரிகை. ஸோ அவங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்? தலைப்பிள்ளையோட பேரண்டத்தை வந்து கொடுக்கணும். தலைப்பிள்ளைக்கும் அவங்க முத்தம் கொடுக்க சொல்லணும். ஆனால் அவங்க துருன்னு இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தலைப்பிள்ளை பேரண்டை முத்தண்ணை, துருசு, 3 நாட்கள், இஞ்சிச்சாறு, சுண்டி அளவு, பேப்பீருக்கு இலைச்சாறு. ஆனால் அவங்க நிஜமாலே வந்து ஒரு பேப்பீருக்கு ஆக்ஷன் பண்ணி வெற்றி பெற்றுருவாங்க 2வது பிள்ளைங்க. பேப்பீருக்கு இலைச்சாறு, வெற்றிலைச்சாறு, தோலை. முனங்கள் கிரிக்கினா முனங்கள்லாம் நியூ பார்ன்னு சொல்லலாம். அப்போ வந்து சிவன் வந்து வெள்ளை கழுதையில் ஏறி வருவார் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் சிவனார் தீரம் வெள்ளருக்கு கழுதை நீர் அரைப்பு ஏறி வராது பேரிண்டம் ஆவனுக்கு முக்கிய அரைப்பு. அடுத்து ஒரு அல்கிரிக்கு என்னன்னா, முருகன் விழித்து பூவரசை கண்டான். அழகான முருகன் விழித்து பூவரசை கண்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க. முருங்கை இலை, பூவரசை விற்று வீழிச்சாறு, கண்டான், கண்டமுத்திரி, தோலை. மரட்டுக்கிரிகை. இந்த மிரட்டுறவங்க எப்படி மிரட்டுவாங்க? கோரமாக கொல்லுவேன் அப்படி உன்னை, ஆமாம் சாப்பிட்ருவேன் தானே மிரட்டுவாங்க. அதான் கோரமாக வந்து கொன்றை விதை, கோரக்கலங்கு, ஆமணக்கு அப்படின்னு நான் வச்சுக்கணும். இதை வந்து மத்தாள் கடைந்து 3 நாள் உச்சி தரணும். அடுத்து வந்து மூடுக்கிரிகை. வேப்பம் பூவை சாராயத்தில் வச்சு அமுக்கி மூடு. அதான் வேப்பெண்ணெய், சாரணை, பூ, வேப்பம் பூ, அமுக்குறா வேர் அமுக்கு, பூ வந்து வேப்பம் பூன்னு சொன்னல, அது வந்து வேப்பம்பூ கிடையாது, வேப்ப எண்ணெய், பூ, நீர், சாரத்தில் வச்சு அமுக்கு, அதை சாரணை வேர் அமுக்கு, கற்பூரம், பழம். இந்த கற்பூரத்தையும் பழத்தையும் முடிச்சா பழுத்துருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட். அடுத்து வந்து வலிப்பு ஈஸி. லிங்கன் வலிப்பு கண்டான். லிங்கன் பச்சை லிங்கப்படி ப்ளஸ் தேன், கண்டான், கண்டங்குதிரி, ஊரல், குடிநீர். அடுத்து நீர்க்குறிகை. நீர்க்குறிகை வந்து என்னென்னா, இந்த நீர் குடிக்கிறாங்கன்னா நீரை மட்டுமே குடிக்க மாட்டாங்க. அங்கே பக்கத்தில் கோழி முட்டை போட்டிருந்தாலும் எடுத்து குடிச்சிடுவாங்க, காக்கா முட்டை இருந்தாலும் குடிச்சிடுவாங்க. இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணோன்னே அவங்களுக்கு முட்டைக்குள்ளே எண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்களே, அது மாதிரி இவங்களுக்கு வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்போம். இங்கே வந்து முத்தெண்ணெய் நான் வச்சுக்கோங்க. முட்டைக்கு எப்போயுமே மிளகு போடுவோம், அந்த பாயிண்ட்டையும் நான் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்னா, சரீரம் வந்து சிவந்து பருக்கும். அதுக்கு தானே நம்ம கொடுப்போம் பியூபர்ட்டி அப்போ. ஆனால் சரீரம் சிவந்து பருக்கும். மூடுக்கிரிகைக்கு வந்து ஒரு பாயிண்ட் என்னென்னா, இச்சாபத்தியம் இருக்கணும், மூடிட்டு இருக்கணும். அடுத்து வந்து பேய் பிடிக்கிரிகை. ஆடை ஒட்டி சாம்பல், செம்மறி ஆட்டுப்பால், குளிர்ந்த நீர். கிரிகைக்கு முழுக்கு தைலம். ஆம்லா கிரிகை பிடிச்ச சந்தானத்தோட அறையில் வில்லு விட்டாங்க. சிறு சந்தனாதி தைலம், அரைக்கீரை விதை தைலம், லகு சந்தனாதி தைலம், வில்வாதி தைலம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட், அரைக்கு தப்பளம், வல்லாரை, முசுமுசுக்கை, கற்கம், கண்ணை, நீரணி முத்துப்பருப்பு, அகத்தி, கொட்டை, கறி, தேன். 2021 கேட்டிருக்காங்க. நீரணி முத்துப்பருப்பு, அகத்தி, கொட்டை, கறி, தேன். அடுத்து பிரம்மைக்குரிய மருத்துவம். பிரம்மை 3 வகைப்படும். ஃபார்ம் ஐஸ் ஐஐடி துளசிப்பழ வேதிக்கா, ஐஐடி லவங்கரசம், இஞ்சி, தேன். ஆஃப்கோர்ஸ் எல்லாமே கலந்துக்கப்பட்டு டாபிக் பேரே பிரம்மையும் வந்துக்கப்பட்ட மாட்சியம். பித்த பிரம்மை கோசி, துளசி, சீரகம், பனங்கள். வேதிக்கா பேரரத்தைச்சாறு, திப்பிலிச்சாறு, காய்ச்சின சாரணை. இதில் இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் எல்லாமே எவ்வளோ பலம் எடுக்கணும்னு கேட்டாங்கன்னா 1/4 பலம் எடுக்கணும். அடுத்து
இது எங்கே தடவணும்னு கேட்டாங்கன்னா, வாத பிரமைக்கு முன் சிரசு, பித்த பிரமைக்கு உச்சந்தலை, கப பிரமைக்கு உடல் முழுவதும். நம்பர்ஸ் நமக்கு தெரியும் 7, 9 டேபிள் 9, 18, 27. அண்ட் அரைப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. உசிலம்னாலும் சீக்கிரம்னாலும் ஒன்று தான். ஸோ சீக்கிரம் பயல இழு, சீக்கிரம் அரைப்பு, பயிறு அரைப்பு, இழுப்பை புண்ணுக்கு அரைப்பு. அடுத்து உள்நாதத்துக்கு மருத்துவம். வாதப்பித்த கபம் முக்கூற்று வியாகுல நஞ்சுன்னு 6 வகைப்படும். சைக்கோசிக்ஸ் டைப் படும். ஃபஸ்ட்டு தன்னிலை கெட்ட குற்றங்களை தன்னிலைப்படுத்தணும். முளைப்பால் 5லேருந்து 7 நாட்கள் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. உண்மாதம் மேலே மாதர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதர்களிடம் வெட்டி வேலை பார்ப்பதில் அகத்தியர் வல்லவர். ஃபஸ்ட்டு மாதர்களிடம் தான் உண்மத்தம். வெட்டி வேலை பார்ப்பதில் வெட்டிவேர் வல்லாரை அகத்தி கீரை, அகத்தியர் வல்லவர். இது சொல்லட்டுமா? அடுத்து மாதர்கள் முசுறு மாதிரி பேசுவாங்க. லேடிஸ் நல்லா இரிட்டேட்டிங்காக தான் பேசுவாங்க, ஆட்டிடியூடாக. ஸோ முசுறு முட்டை நசியம். அவங்க அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு கூட்டி செல்லும். அங்கே போய் எலுமிச்சம் போடுவாங்க, எலுமிச்சை சாறு. அடுத்து இன்னொன்று என்னென்னா, மாதர்கள் சீன பேரிடத்தில் வல்லத்து எஃகு காந்தம்னு சொல்லி பூசணிங்க. அப்புறம் சீன பேரண்டத்தில் சீனா கற்கண்டு பேரண்டத்தில் பேரண்ட பக்கம் வல்லத்து எஃகு வல்லறைனை எஃகு செந்தூரம் காந்தம்னு சொல்லி காந்த செந்தூரம் பூசணினி அப்புறம் வெண்பூசணினி அப்புறக்கு பத்தம். இந்த ஃபார்மில் இல்லாதது இந்த கூலண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்கரும்பு சாறு 5 to 7 days. கோரை தண்ணீர் விட்டால் முந்திரி சந்தனம். இது ஒரு குடிநீர். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இதில் போடணும். அடுத்து ஏற்கனவே மத அழிவு இருக்குன்னா மத அழிவுனா மதாத்தியம் படித்தோம். அதுக்கு நம்ம ப்ரூவ் அடைஞ்ச லவ் ஃபெயிலியரான மதனை வச்சு படித்தோம். அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அவன் ஒரு மண்டூரம் அதை யாரை லவ் பண்ணனா சுமதியை தான் லவ் பண்ணான். அந்த சுமதியின் மதம் அவள் ஸ்டப்பான இருக்கல, அதை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் கொடுக்குறான்? வெள்ளி, பொன், சேர்ந்த மருந்துகள், முத்து, பவளம் இதெல்லாமே பூரணமாக கொடுக்குறான். எதுக்குன்னா அவளை அமுக்குற சேர்ந்த மருந்துகள். அது போக உடலின் தாதுகளை வன்மைப்படுத்தும் மருந்துகள் கொடுக்கணும். அப்புறம் அயம் எஃகு காந்தம் சேர்ந்த மருந்துகள் கொடுக்கணும். பிளட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான். அடுத்து மத நோய்க்கான மருத்துவம் அப்படின்னா என்னென்னா, மத நோய்க்கான மருத்துவம் நம்ம மதரின் லவதன்னு வச்சுக்கிட்டுருக்கோம். ஸோ மதம் பிடித்த பருத்தி வீரனோட விழாவில் சந்தனத்தை பூசு. மதம் பிடித்த பருத்தி வீரன் சொன்னால் பருத்தி விதை விழாமிச்சு சந்தனத்தை பூசு. சந்தனம் விழாமிச்சு. அடுத்து இதுக்கு தான் அறிவுக்கேடு. அவனுக்கு அறிவே இல்லைங்க மதுரைங்களாக்கு. ஸோ நரம்பு மூளை வன்மைப்படுத்தும் மருந்துகள் கொடுக்கணும். அது போக ரொம்ப பண்ணாங்க அப்படின்னா ஒரு சகட்டிவோ போட்டு விட்ருங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து என்னென்னா மூர்ச்சைக்கான மருத்துவம். இப்போ மூசாவோட மக்களை வச்சு தான் நம்ம படித்தோம். அவங்க கொஞ்சம் அரகண்டான பீப்புள், அறிவில்லாதவங்கன்னு சொல்லி படித்தோம். அதுவுமே 6 டைப்ஸ் தான். ஸோ அவங்க ஸோ அந்த மூசாவோட பீப்புளுக்கு ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்சர்ஸ்லாம் படி காட் வானத்திலிருந்து நான்வெஜ் ஃபுட்டு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வெஜிடபிள்ஸ் மாதிரி நல்லா டேஸ்டியான நவரசமான ஃபுட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கேட்குற அவங்க ஒரு மகா முட்டாள்கள். அது தெளிந்த பின் அவங்க குடோரி மாதிரி பேசுகிறாங்க. குடோரி மாதிரி மீன்ஸ் ஒரு சாராயம் போதப்பட்ட மாதிரி தான் அவங்க எப்பவுமே பேசுவாங்க. இந்த மூசாவோட பீப்புள்ஸ் இவங்களுக்குமே மூளையில் நரம்புகளை வன்மைப்படுத்தும் மருந்துகளை நம்ம கொடுக்கணும். ஃபுல்லாக ரீட் பண்ணிடுறேன் நான். மூர்ச்சைக்கான மருத்துவம். குளிர்ந்த நீரை முகத்தில் தெளித்து துடைக்கவும். கறி, துணி, திரி, புகை, கறி அதான் களி இறக்குறாங்க, முட்டை இறக்குறாங்க, நான்வெஜ் சொன்னால. முட்டை தைலம், நசிய மஞ்சனம், துவாலை, நவாச்சாரம் ப்ளஸ் சுண்ணாம்பு ஆக்கிரணம். மகா விட முட்டை தைலம். குடோரி மருத்துவம். கலிக்க மமனம் விரேசனம். நோய் தெளிந்த பின் சாராயம் போன்ற போதைப் பொருட்கள் காப்பி தரலாம். உடல் நன்மைகளை வன்மைப்படுத்தும் மருந்துகளை தரலாம். அடுத்து வலிப்பு நோய்க்கான மருத்துவம். வலிப்பு நோய்க்கு நம்ம இந்த பாலி படத்தில் இருக்க வில்லனை தான் நம்ம வச்சுக்கணும்.
ஸோ வலிப்புக்கு மெடிசன் ஞாபகம் வைக்க 3 ஃபார்முலா இருக்குது என்கிட்ட. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா, வலிப்பு வந்த சடாமஞ்சி மெழுகு முட்டையோட ஆழத்தில் காலை விட அதில் முட்டி அரக்கன் கூட்டம் மிதிச்சிட்டா. செகண்டு வந்து வலிப்பு வந்த ஐயா வீரத்தில் வானில் சண்டை போட்டதை காந்திராசை பார்த்து வேப்ப மரத்தில் உள்ள பச்சோந்தியை அடிச்சிட்டாரு. தேர்ட் பாயிண்ட் வந்து அந்த வாலிபடத்தில் தான் வந்து வாலிபடத்தில் சிம்ரன் இருக்காங்க. அவங்க பாட்டு வந்து இந்த சிலையில் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து அதான் ஒரு சீலை துணி அப்படின்னு வச்சுக்கோங்க. சீலையில் அகத்தியர் குழம்பு திருப்புகை, துணிக்கு வந்து கறி துணியில் சீரகம், சேலையில் ஜாக்கெட் தைக்கும், சேலையில் வீடு கட்டவா அப்படின்னு ஒரு பாட்டு வருங்க. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து வலிப்பு செம்மறியாடோட பால் ஆடையில் ஒட்டிடுச்சுன்னா பேய் பிடிக்கணும். சிம்ரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணுறேன். தண்ணிலே பிறந்த வலிக்குற்றத்தை தண்ணிலே படுத்த பிரம்மி வழுக்கை, கறி துணியில் சீரகம் திரிப்புகை, சீலையில் அகத்தியர் குழம்பு திரிப்புகை, தொக்கணம் செய்ய பயன்படும் தைலங்கள் வந்து மெழுகு தைலம், முட்டை தைலம், சடாமஞ்சள் தைலம், ஆழக்காலை தைலம், விடமுட்டி தைலம், அரக்கன் அர்பிஷூர தைலம், கூட்டில் ஐங்கொட்டு தைலம், உடல் குளிர்னால் கற்பூரதி தைலம், பிரமினை காக்கவிலை சுத்திக வந்த சனி மகதி பித்த உலப்பிரகு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அடுத்த வல்லாரை மருந்துகள் காக்கை வலிப்பு கர்ப்பிணிகளுக்கு கட்டாயம் கொடுக்கப்படும். கழிச்சலுக்கு கள்ளச்சி, நெருக்கன், சித்தாதி எண்ணெய், சித்தாதி நெய்கள், அகத்தியர் குழம்பு, கும்பிட்டி மிளகு எல்லாமே கொடுக்கலாம். ஸோ இன்னும் ஒரு டாபிக் தான் இருக்குது. அபஸ்மரத்திற்கான மருத்துவம். அபஸ்மரம்னா மயக்கம், அது 4 டைப். அதாவது மாயா, அவள் வந்து வமன வீரேஷன மருந்துகள்லாம் கரெக்டாக எடுத்துக்கிடுவான் மாயா. இந்த மாயாவோட ஆள் இருக்கான், அவன் வந்து ஒரு வல்லவன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், மாயாவோட ஆள் மயக்கத்தில் காலில் விழுந்து விட்டான். உடனே கோட்டான் போன்ற விலங்குகள்லாம் வந்து பயந்துருச்சு. திரி கிழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. திரிகிழகு, திரிபலை, பூண்டு, புங்கமருப்பு, எட்டிப்பழம், இதெல்லாம் ஊரியா, பச்சிலை சாறு, விலங்கு பித்தலைனா ஆக்கிரணம், நசியம், கோட்டான், வலியன், பறவை இறகு, புகை, ஆலக்காடு, விடல் தைலம், காக்கட்டான் பூ, பிரம்மி வழுக்கை, நன்னாரி, சதாவிரி, அகத்திலை, வல்லாரை நெய், தாமரகம் சோறுற்றால் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ. மாயா வந்து பச்சை கலர் குங்குமம் வைப்பா. மூச்சடைப்பு இருப்பின் ஈசி வகை மருந்துகளை வந்து கொடுக்கலாம்.